ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் புளித்தொக்கு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோங்க. வாங்க, அது தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ வெண்டைக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசல், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வெண்டைக்காய் போட்டு எண்ணெய் சேர்க்காம சால்ட் 2 ஸ்பூன் போட்டு இந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். நல்லாவே குக்காய் வரணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிடுது. இந்த மாதிரி தக்காளி நல்லா குக்காய் வரணுங்க. தக்காளியும் கரண்டிலையும் மசிச்சு விட்ருங்க. தக்காளி தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம வதக்கின வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப புளிக்கரை சேர்த்துக்கலாம். நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரை சம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வெண்டைக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.